ஒரு காலத்தில் எல்டோரியாவின் பரந்த ராச்சியத்தில் கிங் ஆல்ட்ரிக் என்ற புத்திசாலி மற்றும் நேர்மையான ராஜா வாழ்ந்தார். அவர் தனது ராஜ்யத்தை இரக்கத்துடனும் கண்ணியத்துடனும் ஆட்சி செய்தார், அனைத்து குடிமக்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றார். ஆனால் அவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு நடுவே எல்லோரும் பயப்படும் வகையில் டிராகன் என்ற பெரிய நாகம் இருந்தது. டிராகன் ஒரு அற்புதமான உயிரினம், இரவு வானத்தைப் போல இருண்ட செதில்கள் மற்றும் நெருப்பு எரியும் வாய் மற்றும் நெருப்பு போல ஒளிரும் கண்களை கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக எல்டோரியா மக்கள் டிராகனைப் பற்றிய பயத்தில் வாழ்ந்தனர். அது அழிவு மற்றும் விரக்தியைத் தவிர வேறு எதையும் கொண்டுவராத ஒரு பயங்கரமான மிருகம் என்று நம்பினர். இருப்பினும் கிங் ஆல்ட்ரிக் டிராகனின் பயங்கரமான வெளிப்புறத்தை தாண்டி பார்த்தார். ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளவு பயங்கரமாகத் தோன்றினாலும் அதில் நன்மை இருப்பதாக அவர் நம்பினார். இதை நிரூபிக்க தீர்மானித்த அரசர் ஆல்ட்ரிக் டிராகனுடன் நட்பு கொள்ளத் தொடங்கினார். முதலில் டிராகன் ராஜாவின் நோக்கத்தில் சந்தேகம் கொண்டிருந்தது. அது ஒருபோதும் மனிதர்களிடமிருந்து இரக்கத்தை அறிந்திருக்கவில்லை மற்றும் அவர்களின் நோக்கங்களில் எச்சரிக்கையாக இருந்தது. ஆனால் கிங் ஆல்ட்ரிக் பிடிவாதமாக இருந்தார். டிராகனுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் மற்றும் மிக முக்கியமாக நட்பை வழங்கினார். மெதுவாக டிராகன் ராஜாவை நம்பத் தொடங்கியது. அவர்கள் இருவருமே தங்கள் வாழ்க்கையைப் பற்றியும் அவர்களின் நம்பிக்கைகளைப் பற்றியும் அவர்களின் கனவுகளைப் பற்றியும் பல மணி நேரம் பேசுவார்கள். கிங் ஆல்ட்ரிக் டிராகனின் தனிமையைப் பற்றி அறிந்து கொண்டார். அவர் எப்படி தோழமைக்காக ஏங்கினார், ஆனால் எப்போதும் பயம் மற்றும் விரோதத்தை சந்தித்தார். டிராகனின் அவலநிலையால் தூண்டப்பட்ட மன்னர் ஆல்ட்ரிக் டிராகனை மக்கள் பார்க்கும் விதத்தை மாற்றுவதாக சபதம் செய்தார். அவர் ராஜ்யம் முழுவதும் தனது பயணங்களில் தன்னுடன் வருமாறு டிராகனை அழைத்தார். டிராகன் அவர்கள் நம்பும் பயங்கரமான அசுரன் அல்ல என்பதை அவரது குடிமக்களுக்கு காட்டினார். அவர்கள் ஒன்றாக பயணித்தபோது ராஜா ஆல்ட்ரிக் மற்றும் டிராகன் பல சவால்களை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்கள் ஒன்றாக எதிர்கொண்டனர். அவர்களின் நட்பு ஒவ்வொரு நாளும் வலுவடைகிறது. மெதுவாக எல்டோரியா மக்கள் டிராகனை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கத் தொடங்கினர். கருணையும் இரக்கமும் கொண்ட ஒரு உயிரினத்தை அவர்கள் கண்டார்கள். பயப்படுவதைக் காட்டிலும் நேசத்துக்குரிய ஒரு நண்பன் என்று அறிந்தனர். இறுதியில் டிராகன் மீதான கிங் ஆல்ட்ரிக் நம்பிக்கைக்கு வெகுமதி கிடைத்தது. ஒரு காலத்தில் பயந்த டிராகன் ராஜ்யத்தின் அன்பான பாதுகாவலராக மாறியது. அதன் மக்களை அசைக்க முடியாத விசுவாசத்துடன் பாதுகாத்தது. கிங் ஆல்ட்ரிக் மற்றும் டிராகன் ஆகியோரை பொறுத்தவரை அவர்களின் நட்பு கருணையின் சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தது. மிகவும் சாத்தியமில்லாத நட்பு கூட உலகை சிறப்பாக மாற்றும் என்பதை நிரூபிக்கிறது. நன்றி, வணக்கம்.